ஸ்வச் பாரத் அபியான் 2014 மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அக்டோபர் 2ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாதுங்க. இந்தியாவை ஒரு தூய்மை இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். 2014க்கு முன்னாடி இந்தியால திறந்த வெளியில மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. இதன் மூலமா சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும், மனிதர்களுக்கு நோய் ஏற்படும். இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறைகள் இருக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, அதன் பிறகு அவங்க அந்த வீட்டுல கழிப்பறைகள் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவித்தொகை அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டுச்சுங்க. இந்தியா முழுவதும் 10 கோடிக்கு மேல கழிப்பறைகள் இதன் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கும் மேல கழிப்பறைகள் ஸ்வச் பாரத் அபியான் மிஷன் மூலமா கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம குப்பைகள் கழிவுகள் மேலாண்மை, குப்பைகளை மறுசுழற்சி பண்றது, மக்கள் கிட்ட தூய்மையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த ஸ்வச் பாரத் மிஷனுக்குள்ள அடங்குங்க. என்னதான் இந்த மாதிரியான பல இயக்கங்கள் திட்டங்கள் வந்தாலும் தனிப்பட்ட முறையில நம்ம எல்லாருமே மாறினா மட்டும்தான் இந்தியாவை தூய்மை இந்தியாவாக மாற்ற முடியும். முடிந்த வரைக்கும் இந்த பாலித்தீன் கவர்களை பயன்படுத்துறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற இந்த குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குப்பை எடுக்கிறவங்க கிட்ட கொடுக்கலாம். காமனா ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு அந்த கவர் அப்படியே அங்க கீழே போடாம எங்க டஸ்ட்பின் இருக்கு அப்படின்னு தேடி போடலாம். இல்ல அங்க எதுவுமே இல்ல அப்படின்னா அதை பேக்ல வச்சுட்டு வீட்டுல அந்த குப்பையை சரியான முறையில அகற்றணும் அப்படின்னா இங்க இந்தியா தூய்மை இந்தியாவாக வெகு விரைவில் மாறுங்க. நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். நம்மளுடைய நாட்டை சுத்தமான நாடாக மாற்றணும் அப்படின்னா இங்க இருக்கிற அனைத்து கைகளும் இணைந்தால் மட்டுமே முடியும். இணைவோம், தூய்மை இந்தியாவை உருவாக்குவோம்.